வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இன்னைக்கு பங்க போற படத்தோட ரிவ்யூனா தீதி பியார் தீது இந்த படத்தோட ரிவ்யூ தான் சேனல் பார்க்க போறோம். ஸோ இது பத்தி லீட் ஆக்டரா அஜய் தேவ்கான், ரகுல் பிரீத் சிங் 6 மாதம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ரகுல் பிரீத் சிங் நம்ம படத்தோட கதாநாயகி என்ன பண்றாங்க, அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு, அதாவது மாதவன் அப்பா கிட்ட போயிட்டு, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்ல பையன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றாங்க. சரி, நம்ம மாதவனும் சரி, நான் வந்து கல்யாணம் லவ்க்கெல்லாம் தடை போடுறப்ப இல்ல, வர சொல்லு பேசுறேன், அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சு தரான்னு சொல்றாங்க. பொண்ணு என்ன சொல்றோம்னா, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு சொல்றான். பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி நம்ம மாதவன் வந்து வர சொல்றாரு. அதுக்கு வந்துட்டப்ப தான் தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கு வந்து 27 வயசு, ஹீரோவுக்கு வந்து 51 வயசு. கிட்டத்தட்ட மாதவனுடைய வயசுக்கு இப்போ பாத்துக்கிற பொண்ணு பாத்துக்கிற மாப்பிள்ளைன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது மாதவனுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா 1 வயசு 2 வயசு மூத்த பையனா இருந்தா பரவாயில்ல, என்னை விட பெரிய பையனாகிறானே, மேட்ச் ஆகும், இந்த ஜென்ரேஷன் பசங்க புரிஞ்சுக்க முடியல, இவனுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் விடாபிரியா ரவி பிரித்து வந்து எனக்கு அஜய் தேவகாக வேணும்னு சொல்றாங்க. நம்ம மாதவன் வந்து இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கிறாரு, கடைசியில தப்ப உணர்ந்து எப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்க்கிறாரு தான் படத்தோட லீகி கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவும் காமெடி எலமெண்ட் தாறுமாறா இருக்கு. படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சது. இந்த படம் தமிழ் டப்பிங் இல்ல, ஹிந்தியில் தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து நான் இதை பார்த்து பார்த்தேன். ஸோ நீங்க இங்கிலே இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை, இந்த படம் புரியுற அளவுக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி 3 வீடியோ வேணும்னா மற்றவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க.